நாமக்கல்லில் அமையும் நவீன பால் பதப்படுத்தும் ஆலையால் 12,500 விவசாயிகள் கூடுதல் போனஸ் பெறுவார்கள் என ராஜேஷ்குமார் எம்பி தெரிவித்துள்ளார். நாமக்கல் அடுத்த மோகனூரில் கிழக்கு ஒன்றிய திமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் நவலடி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு எம்எல்ஏ ராமலிங்கம் முன்னிலை வகித்தார். இதில் சிறப்புரை ஆற்றிய நாமக்கல் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் KRN ராஜேஷ்குமார், நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் அதிநவீன பால் பதப்படுத்தும் ஆலை அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். பால் பதப்படுத்தும் ஆலை மூலம் 12,500 பால் உற்பத்தியாளர்கள் பயன்பெறுவார்கள் என கூறினார். தேர்தல் முடிந்தவுடன் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின்படி வீடு இல்லாத ஏழைகளுக்கு வீடு கட்ட 3 லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கப்படும் எனவும் அவர் கூறினார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் கரங்களை வலுப்படுத்த நாமக்கல் மக்களவை தொகுதி வேட்பாளர் மாதேஸ்வரனை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்தில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என ராஜேஷ்குமார் வேண்டுகோள் விடுத்தார்.